ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், திஸ் இஸ் யோர் யானியன் சார் வேதாந்து சேனலில் இருந்து இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில தகவலை ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா? கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்லாம் நினைப்போம். தாராளமாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, ஒரே ஒரு நாளைக்கு மட்டும், அதுக்கு மேலே வேணாம். சரியா? ஏன் அப்படின்னா உனக்கே தெரியும், இப்போ நம்ம ஸ்கூல் திரும்ப போகிறோம் அப்படின்னா இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேப்பர்ஸில் நம்ம என்ன மார்க் எடுத்திருப்போம், நம்ம என்ன கனவுகளோடு படித்தோம், என்ன மார்க் வந்ததுன்றது இந்நேரம் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு சில பேர் ஃபஸ்ட் மிட்டமில் நல்லா பண்ணியிருப்போம், குவார்ட்டர்லியில் மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதே ஸ்கோர் இப்போ நீ குவார்ட்டர்லியில் எடுத்தது பப்ளிக்கில் வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நம்மளும் யோசிச்சிருப்போம். வீட்லேயும் இந்நேரம் கேட்டிருப்பாங்க, டியூஷனில் சேர்க்கலாமா, இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கும் இல்லையா? அப்போது நீ பப்ளிக்கில் பெட்டராக ஸ்கோர் பண்ணணும்னா என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றும் ஒரு வாட்டி கேட்டுக்கோ. உன்னை பப்ளிக்கில் சூப்பராக மார்க் எடுக்க வைக்க எங்கள் சைட்லேருந்து, வேதாந்தோட சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம், என்னென்ன லைவ் லெக்சர்ஸ்லாம் சொல்லித்தர போகிறோம் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். படிக்கிறதுக்கு இப்போது இன்றைக்கி இந்த மொமெண்ட்டை விட்டால் ஒரு பெட்டர் டைம் கிடையவே கிடையாதுப்பா. ஓகே, ஐ நோ வி ஆல் வாண்ட் டு ரிலாக்ஸ். எனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது, டைம் இல்லை. சரியா? ஏறி மறித்து ஓடுறோம் கொடுன்னு. அதனால் வி ஆல்சோ ஹாவ் டு ரன். ஓகே, ஸோ முதல்ல எப்பயுமே இல்லை, ஏன் ஒரு விஷயம் தப்பாக போச்சுன்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ குவார்ட்டர்லியில் என்னெல்லாம் மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நான் யோசிக்கும் போது இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. முதல்ல வந்து உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் நான் படிச்சுட்டு போனேன்னா, இல்லை எல்லாத்தையும் தரவாக படிச்சுட்டு போனேன்னா? சரி, புக் பேக் எல்லாத்தையும் படித்தா கூட அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸு, எக்ஸாம்பிள்ஸு, க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸு இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா? புக் இன்சைடு, ஓகே, ஒரு சில பேர் நம்ம 85, 90 வந்து ஸ்டக் ஆகி நின்றுட்டுருப்போம். செகண்ட் மிட்டம்லேயே ஏற்கனவே அந்த மார்க் எடுத்திருப்போம், இங்கே இம்ப்ரூவ் ஆன்னு பார்த்தா ஆயிருக்காது. என்ன அப்படின்னா, இந்த புக் இன்சைட் கொஸ்டின்ஸ்லாம் படிக்காமல் மிஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்தோட ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா, பாஸ் நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணேன், மறந்து போச்சு. இதே கொஸ்டின்லாம் நான் கிளாஸ் டெஸ்ட்டில் சூப்பராக எழுதினேன், எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னே எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்கும். இதில் எது உங்கள் பிரச்சனைன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லை, இது இல்லாமல் நான் புது ஐட்டமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னா அதை கமெண்ட்லேயும் சொல்லு. சரியா? ஸோ தட் அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இப்போது இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல, நான் எப்படி அதை சால்வ் பண்ணி வைக்கிறேன், நான் மட்டும் இல்லை நம்ம டீமே எல்லோரும் சேர்ந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். பஸ் மறுபடியும் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஃபுல் சாப்டர் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு நீ கேட்பேன். கரெக்டு. இது எப்படின்னா லெவலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு சாப்டர் எடுத்தால் முதல்ல அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் முடிக்கணும், அப்புறமா புக் பேக் எல்லாத்தையும் முடிக்கணும், அப்புறமா புக் இன்சைட் போகணும், ப்ராப்ளம் போகணும். இந்த லெவல்ஸில் தான் போகணும். எடுத்த உடனே எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது மொதல் 2-3 நாளைக்கு நம்ம படிப்போம், அப்புறம் அவ்வளோதான், அப்படியே டவுன் ஆகிடும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஃபீல் வந்துடும். அது வேண்டாம். சரியா? ஸோ அதனால் வில் ஸ்டார்ட் வித் ஆல் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் மிட் டேர்ம். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டனாலே நீ 75, 80 மார்க் கேரண்டி ஆகிடும். அப்புறமா உனக்கு நான் ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்றேன். எப்படி உன்னோட டைமை யூட்டிலைஸ் பண்ணணும். ஸ்கூலில் உனக்கு அரை மணி நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா கூட அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், என்ன படிக்கணும். வீட்டுக்கு வந்துட்டு சாயந்தரம் எனக்கு ஒரு 1 hour டைம் இருக்காது, ஏன்னா அவ்வளோ ஒர்க் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பட் இருந்தால் என்ன செய்யணும், ஸ்டடி பிளான் கொடுத்துட்றேன். புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். கிரியேட்டிவ் அண்ட் ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் டீச் பண்ணிடுறேன். ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். பிவைக்யூ அனாலிசிஸ், அது என்ன சார் பிவைக்யூ அனாலிசிஸ்? இப்போ மிட் டேர்மில் ஒரு பேச்சுக்கு ஃபிசிக்ஸில் வேவ் ஆப்டிக்ஸில் எவ்வளோ மார்க் வரும்னு உனக்கு தெரியுமா? அந்த ஒரே ஒரு சாப்டரில் இருந்து. டுவெல் நேச்சர்லேருந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியுமா? அந்த ஒரு சாப்டரில் இருந்து. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து இது இந்த ஒரு சாப்டரில் இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? அடுத்து நீ கன்சிஸ்டன்ஸாக படிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அங்கே தான் நமக்கு பிரச்சனையே. நான் 2 நாள் படிப்பேன், 3 நாள் படிப்பேன், 4வது நாள் படிக்க மாட்டேன். 1 மணி நேரம் படிக்கணும்னு முடிவு பண்ணுவேன், 40 நிமிஷம் படிப்பேன், அவ்வளோதான். இல்லை சார் ஒரு 5 நிமிஷம் கழித்து படிக்கலாம்னு நினைப்பேன் சார், தொடவே மாட்டேன். அப்போ அந்த கன்சிஸ்டன்சி, நீ ரெகுலராக படிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியை நான் உனக்கு க்ரியேட் பண்ணித்தரேன். இது எல்லாமே உனக்கு என் மேலே ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகுது அப்படின்னா தென் உன்னோட குவார்ட்டர்லி மார்க் என்னன்றதை நீ கமெண்ட் பண்ணு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் உங்களை இது ஏற்கனவே கேட்டிருக்கேன், எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன மார்க் பப்ளிக்கில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே கண்டிப்பாக இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குவார்ட்டர்லி மார்க் அண்ட் நீங்கள் பப்ளிக்கில் என்ன ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரெண்டுமே இருக்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும். நம்ம இப்போ இந்த லெவலில் இருக்கோம், இந்த லெவலுக்கு போகணுன்னு உங்களை நீங்களே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லைவ் ஷெடியூல் கொடுத்து அண்ட் லைவ் கிளாஸஸ் வந்து எல்லாமே நான் டீச் பண்ண போகிறேன். பிடிஎஃப் ஷேர் பண்ண போகிறேன், எல்லாத்துக்குமே பிடிஎஃப் கொடுத்துருவேன். சரியா? ஸோ இன்னும் 40 நாள் இருக்குது. நவம்பர் 17 தான் உங்களுக்கு மிட் டேர்ம் வரப்போகுது. ஸோ கையில் 40 நாள் இருக்குது. இந்த 40 நாளுக்கான போர்ஷன்ஸ்லாம் என்ன, முதல்ல என்னெல்லாம் நம்ம படிக்கணும்னு தெரிஞ்சுப்போம். தமிழில் சாப்டர் 6 and 7, அதாவது இயல் 6 அப்புறம் 7. இங்கிலீஷில்
5 and 6. மேக்ஸில் 7, 8, 9, ஃபிசிக்ஸ்லேயும் 7, 8, 9 தான். 3 சாப்டர்ஸ் தான் வரும் இதில். ஆனால் எல்லாமே ஹெவி வெயிட்டேஜ். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டாபிக்ஸ். ஏன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லாம் லைட்டாக நீ பதறுவேன். ஓகேவா? ஸோ எல்லாமே லைவில் நான் டீச் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரியில் 5, 9, 13, 14 and 10. அடுத்து பாட்னியில் 6, 7, 8. அது என்ன சார் ப்ராக்கெட்டில் 9th சாப்டர் இருந்தால் இருக்கலாம், சில ஸ்கூலில் இருக்கும், சில ஸ்கூலில் இருக்காது. ஜுவாலஜி எடுத்துக்கிட்டோன்னா 9, 10 and 11, 12th இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் உங்கள் ஸ்கூலை பொறுத்து. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு 11லேருந்து 16 வரைக்கும். ஓகேவா? இதெல்லாம் தான் உங்களுக்கு சிலபஸாக இருக்க போது. இப்போ ஏன் பிளான் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே ஸ்க்ரீனில் காமிச்ச ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது எல்லாத்துக்குமே ஒரு வீக் எடுத்துக்கிட்டோன்னா அந்த வீக்கில் ஒரு சாப்டர் நான் முடிச்சு கொடுத்துறேன். அப்போ உனக்கு 40 days இருக்குல்ல, 40 daysனால் மினிமம் உனக்கு 5 weeks கையில் இருக்குன்னா அப்போ ஒவ்வொரு வீக்குக்கும் நான் ஒவ்வொரு சாப்டரை முடிச்சு கொடுத்துறேன். இப்போ நீ ஒரு கேள்வி கேட்பேன், சார் ஃபிசிக்ஸில் மேக்ஸில் எல்லாம் 3 சாப்டர் தானே சொன்னீங்க அப்படின்ட்டு. கரெக்டு. 2வது வாட்டி ரிவைஸ் பண்ணிவிடுவோம். ஒரு வாட்டி படிக்கிறத விட 2-3 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ திரும்ப எல்லாமே ரிவைஸ் பண்ணிடும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸு, க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸு, ப்ராப்ளம்ஸு, யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் எனிதிங். உனக்கு சென்டம் எடுக்கணுமா? ஓகே, அப்போ அந்த சென்டம் நம்ம ரிவிஷன் மட்டும் நீ கவனிக்கிறதுனால பாசிபிள். நான் கொடுக்க போகிற பிடிஎஃப்ஸை நீ ஃபாலோ பண்ணுறதுனால பாசிபிள். ஃபார்முலா ரிவிஷன் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் பண்ணி தான் தரப்போகிறோம். ஸோ நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? 7:30 ஆச்சுன்னா எங்கள் கூட லைவ் செஷனுக்கு வந்துடும். ஓகே, 12th பசங்களுக்கு லைவ் செஷன் எப்போ? எக்ஸாக்ட்லி at 7:30. சரியா? ஸோ நெவர் மிஸ் தீஸ் லைவ் செஷன்ஸ். எக்ஸாக்டாக ஒரு 1 hour தான் இருக்கும். சரியா? 1 hour, 1.5 hour மேக்ஸிமம். அதிலே நான் சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நீ செய்ய வேண்டியது நம்ம வேதாந்தோடைய 11th and 12th ஸ்டேட் போர்ட் சேனலை ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடு. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஓகே தே காண்ட் அஃபோர்ட் அ டியூஷன். ஓகே சார், என்னால் காசு கட்டிலாம் என்னால் டியூஷன்லாம் போக முடியாது, இதான் என் சுச்சுவேஷன் அப்படின்றவங்களும் சரி, சார் எனக்கு வந்து ஆர்கனைஸ்டாக படிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், என்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி தான் மிஸ் ஆகுதுன்றவங்களும் சரி, எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து 5 மாதம் 150 நாள் எங்கள் கூட இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் கனவு காண்ற எதிர்பார்க்குற மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஸோ வித் திஸ் ஐ வில் பி சைனிங் ஆஃப். குட் பை ஃப்ரம் யாழ்னியன் சார்.